ஹாய். ஒரு பிரெக்னன்சி ஜேர்னியில் யூட்ரஸோட எண்டோமெட்ரியம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். யூட்ரஸோட இன்னர் லைனிங்கை தான் எண்டோமெட்ரியம்னு சொல்கிறோங்க. மாதத்தோட ஒரு நாளையும் அவங்க எந்த நாளில் இருக்காங்க, எந்த நாள் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் இருக்காங்க, மாதவிடாயிலேருந்து எத்தனை நாளில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்கேனை வச்சே சொல்லிடலாம். ஏன்னா ஒரு பெண்ணோட அந்த மாதவிடாயோட ஹெல்த்துங்கிறது இந்த எண்டோமெட்ரியமோட லைனிங்கோட ஹெல்த்தில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் எண்டோமெட்ரியமை கர்ப்பப்பையோட உள் லைனிங்கை வந்து ஒரு பெண்ணோட ஹார்மோனல் ஹெல்த்தை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எண்டோமெட்ரியம் எங்கேருந்து வளர ஆரம்பிக்குது அப்படின்னா, தீட்டு வந்ததுலேருந்து 2-3 நாட்கள்லையே ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் இந்த யூட்ரஸோட லைனிங்கை படிப்படியாக வளர்த்து எடுத்துகிட்டு போகுது. அண்ட் அந்த திக்னஸ் ஒரு பீக் லெவல் வரப்போ பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான எக் ரிலீஸ் நடக்குது. ஸோ அதுலேருந்து ப்ரெக்னென்சி இன்கேஸ் அந்த மந்த் நடக்குது அப்படின்னா, அந்த ப்ரெக்னென்சியை ரிசீவ் பண்ணுறதுக்கு தேவையான சேஞ்சஸ் வந்து இந்த எண்டோமெட்ரியமில் ஏற்படணும். இப்போ தான் ப்ரொஜெஸ்ட்ரோன்கிற ஹார்மோன் வந்து அதோட வேலையை தொடங்குது. ஸோ அந்த திக்னஸ் நல்ல லெவலில் இருக்குது, ப்ரெக்னென்சி வருது, இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் லெவலும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்த 15 டேஸில் நீங்கள் குட் நியூஸ் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் இந்த எண்டோமெட்ரியல் லைனிங் சரியாக வளரலை அப்படிங்கிற ப்ராப்ளமை தான் நம்ம தின் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஏன் ஏற்படுது அப்படின்னா, தின் எண்டோமெட்ரியம்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் 7 மில்லிமீட்டர் வராமல் 4 மில்லிமீட்டர் 5, 6க்கு மேலே எண்டோமெட்ரியம் இம்ப்ரூவே ஆகலை அப்படின்னா அந்த லெவலில் ஒரு கரு பதிகிறதுக்கு தேவையான ஏற்பாடுகள் வந்து நடந்திருக்காது. ஸோ அதனால ப்ரெக்னென்சியோட ரிசல்ட்டு தள்ளி போயிட்டே இருக்கும். ஈவன் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோன்னா கூட இந்த தென் எண்டோமெட்ரியம்ங்கிறது ஒரு பெரிய தலைவலி தாங்க. ஸோ தின் எண்டோமெட்ரியம் ஏன் ஏற்படுது அப்படின்னா, ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு நிறைய அபார்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு, நிறைய முறை டிஎன்சி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அதனால தின் எண்டோமெட்ரியம் ஏற்படலாம். பிறவியிலே கர்ப்பப்பை ரொம்ப சின்னதாக இருக்குது, ரத்த ஓட்டம் சரியாக இல்லை அப்படின்னா கூட அதுவும் தின் எண்டோமெட்ரியமுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். சரி, இந்த மாதிரி தின் எண்டோமெட்ரியம் இருந்ததுன்னா அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஸோ இதுக்கு நம்ம சில மருந்து மாத்திரைகள் மூலமாகவும் லைஃப் ஸ்டைல் அட்வைசஸ் மூலமாகவும் நாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ரொம்பவே தின்னாக இருந்ததுன்னா ஹிஸ்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிற ப்ரொசீஜர் பண்ணி கர்ப்பப்பையோட உள்பகுதி ஏன் மெல்லிஸாக இருக்குது, அதை வளர வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அப்படி தேவைப்பட்டா அந்த ப்ரொசீஜரையும் நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோப்பிலேயே பண்ணிடுறோம். எண்டோமெட்ரியம் அதாவது கர்ப்பப்பையோட லைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, தின் எண்டோமெட்ரியம்னால என்னென்ன ப்ரெக்னென்சி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம். தி அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம், கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை, அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை. ஸோ திக் எண்டோமெட்ரியம் அப்படின்னா என்னென்னா, சில டிசீஸ் கண்டிஷன்ஸில் தேவையான அளவை விட 14 மில்லிமீட்டர் விட ரொம்ப திக்காயிடும் எண்டோமெட்ரியம். இது ஏன் ஏற்படுதுன்னா, சாதாரண கண்டிஷன்ஸ் பிசிஓடி இருக்கலாம், இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த டைம்லலாம் எண்டோமெட்ரியம் திக்காக இருக்கும். பட் ஒன்ஸ் ப்ளீடிங் நடந்துடுச்சுன்னா அது கிளியர் ஆயிரும். ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன், அதாவது எண்டோமெட்ரியல் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக 45 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு தீட்டு அதிகமாக போகுது, இல்லை அவங்களுக்கு ரொம்ப இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுற டைமில் எண்டோமெட்ரியல் திக்னஸை அசஸ் பண்ணுவோம். ஸோ இந்த திக்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா எண்டோமெட்ரியல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பையில் ஏதாவது புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறத நிச்சயமாக பரிசோதனை பண்ணணும். ஸோ இதுக்கு பிப்பிள் அப்படிங்கிற ஒரு சின்ன டெஸ்ட் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டெஸ்ட்டில் நம்ம எடுக்கக்கூடிய பயாப்சி ரிப்போர்ட் நார்மலாக இருந்ததுன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த திக் எண்டோமெட்ரியம் இல்லை எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கண்டிஷனுக்கு நம்ம சர்ஜரி இல்லாத ட்ரீட்மெண்ட் முறைகள் சஜஸ்ட் பண்ணுறோம். அதாவது மிரினா அப்படின்னு சொல்லி காப்பர் டீ போன்ற ஒரு டிவைஸ் இருக்குது. அதில் தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக மெடிசின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இதை கர்ப்பப்பைக்குள்ளே பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இது 5 வருஷம் வரைக்கும் சீராக வேலை செஞ்சு இந்த கேன்சர் ஏற்படுறதுக்கான மாற்றங்களை கண்ட்ரோல் பண்ணும். இந்த திக்னஸ் அதிகமாக இருக்குது, பயாப்சி ரிப்போர்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சர்ஜரி தேவைப்படலாம். ஸோ உங்களுக்கு கர்ப்பப்பையை பற்றி நிறைய தெரியலாம், ஆனால் கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்க எண்டோமெட்ரியம்ங்கிறது ஒரு தனி ஆர்கன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. முக்கியமாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க பெண்களுக்கு இந்த எண்டோமெட்ரியமோட திக்னஸ் வந்து சரியான அளவில் இருந்ததுன்னா
சீக்கிரமாக ப்ரெக்னென்சி ரிசல்ட் கிடைக்கும். வேறஸ் வந்து வயது அதிகமான பெண்களுக்கு எண்டோமெட்ரியம் திக்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா கேன்சர் மாதிரி பிரச்சனை இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கிறத டெஃபினட்டாக நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஃபைண்டிங்ஸ் இருக்குது, இல்லை உங்களோட டாக்டர் இதை பற்றி ஏதாவது உங்ககிட்ட அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது ரிலேட்டடாக இருக்க சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கீழே போஸ்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ.